இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சுலபமான முறையில் ஒரு விப்பிங் க்ரீம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த விப்பிங் க்ரீம் வந்து வீக்ஃபீல்டு பிராண்ட்ல உள்ள விப்பிங் க்ரீம் பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போறேன். இது வந்து நார்மலா எல்லா ஷாப்லயுமே வந்து அதாவது சூப்பர் மார்க்கெட்ஸ்ல வந்து கண்டிப்பா நீங்க இந்த பிராண்டை வந்து பார்த்திருப்பீங்க. இது கிடைச்சது அப்படின்னா நீங்க வாங்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த பிராண்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் வந்து இதுல உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணி நான் இந்த க்ரீம் பண்ணிருக்கேன். ஒரு பவுல்ல அரை கப் அளவுக்கு நல்ல சில்லான பால் வந்து எடுத்துக்கணும். இந்த பால் வந்து நல்லா காய்ச்சி நல்லா ஆற வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். பால் வந்து ஃபுல் க்ரீம் மில்காக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுலேயே வந்து மொத்தமாக இதில் ஒரு பேக்கெட் அளவுக்கு இருக்குது. இது ஒரு பேக்கெட்டை வந்து அப்படியே நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்க், இதுக்கு வந்து நமக்கு பீட்டர்லாம் தேவைப்படாது, ஒரு விஸ்கே நமக்கு போதும். விஸ்கை வச்சு லைட்டாக பீட் பண்ணி விட்டுறணும். ஸோ லைட்டாக பாருங்கள், இந்த மாதிரி பீட் பண்ணதையுமே நமக்கு லைட்டாக க்ரீம் மாதிரி சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கிட்ட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ நான் ஒரு 1 hour கிட்ட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டோர் பண்ண அதே க்ரீமை நல்லா வந்து சேம் விஸ்கி யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம கேக்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணும்போது இந்த கேக் க்ரீமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விப்பிங் க்ரீம் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பிராண்டில் உள்ள விப்பிங் க்ரீமை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த க்ரீமை மட்டும்தான் யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் என்டையர் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கே வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது நல்லாவே பர்ஃபெக்டாக நல்லா திக்காகவும் வந்திருக்கு. இப்போ நான் இந்த க்ரீமை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கேக்கை வந்து டிசைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், எந்தளவுக்கு நல்லா பர்ஃபெக்டான க்ரீம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு. இது வந்து நம்ம பால் ஆட் பண்ணியிருக்கிறதால இதோட டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.